இந்த விசுவா வசு வருடம் என்ன கொடுக்க போகுது? ராமேஸ்வரம் கோயில்ல பஞ்சாங்கம் படிச்சாங்க, மீனாட்சி அம்மன் கோயில்ல பஞ்சாங்கம் படிச்சாங்க. தங்கம் தலைக்கு மேல தாறுமாறா ஏறப்போகுது, நிறைய வைரஸ் வரப்போகுது, நிறைய மழையெல்லாம் பெய்ய போதும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இல்லைன்னா சொல்லக்கூடாது, உண்மைதான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut. இரண்டு விதமான முறைகளால் பஞ்சாங்கம் படிக்கப்படுது. ஒன்னு சமஸ்கிருத போக்கில் வரக்கூடிய ஒரு பஞ்சாங்கம், இன்னொன்னு சித்தரான இடைக்காட்டு சித்தர் எழுதி வச்சிருக்காரு. அதிகமான மழை பொழிவு இருக்கும், சில சேதங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோல்டு ரேட் ஏறுமா? கண்டிப்பாக ஏறும். அதே மாதிரி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய உயிருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பா இருக்கு. ஆட்சியும் மாறலாம், ஆட்சியாளர்களும் மாறலாம். தொற்று நோய்களால் பாதிப்பு அப்படின்றது இருக்கு. எதை வச்சு அவங்க தீர்மானம் பண்றாங்கன்னா, இந்த ராகு அப்படின்ற பிளானட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளானட் தான் வந்து தொற்று நோயை கிரியேட் பண்ணக்கூடிய பிளானட். ராகு மிதுனத்தில் இருக்கும் போது தான் கொரோனான்ற மாதிரியான விஷயங்கள் வந்தது. இப்ப அதே மிதுனத்தில் குரு உட்கார்ந்து ராகுவை பார்க்க போகிறார். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிஷபராசி, கடகராசி, மகர ராசி, மீன ராசி, மேஷ ராசி, கன்னி ராசி. இந்த 6 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக தொற்று வியாதிகளில் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம். உலக அரசியலில் வரக்கூடிய மாற்றத்தினால கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது, அதனால தான் நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்துருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்ப ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்தியாவில். கோல்டு ரேட் 1 லட்சத்தை தொடுமா? கண்டிப்பா தொடும். கிராம் 10,000 தாண்டி 15,000 வரைக்கும் போறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. இந்த தடவை யாரு ஆட்சி வரான்றதை பொறுத்து இருக்கு. எந்த கிரகம் வருதுன்னா, இந்த தடவை சூரியன் தான் வராரு. அரசனா சூரியன் வந்தா பரவாயில்ல, மந்திரியாவும் சூரியனாவே வராரு. அதனால இந்த தடவை அதிக வெள்ளம், அதிக குளிர், அதிக வெயில். 105 டிகிரி 110 டிகிரி இந்த தடவை மே மாசம்லாம் வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லா ஊர்லயும் இருக்கு. உலகெங்கும் உள்ள கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். அப்பாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் பிறந்தாயிடுச்சு. நிறைய நீங்களும் பலம் பார்த்துருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உலகிற்கு கொடுக்க போகிறது. ஏன்னா இயல்பாகவே வந்து நம்ம எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு தான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சூரியன் மேஷராசியில் சஞ்சரித்து இந்த பக்கம் மீனராசியில் முடியக்கூடிய மாதங்களை தான் நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய அறிஞர்களும் வந்து கணக்கீடு செய்தார்கள். அப்படிதான் காலம் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பிரபவ அப்படின்ற வருஷத்தை தொடங்கி அக்ஷயம் அப்படின்ற வருஷத்துல முடியக்கூடிய இந்த 60 தமிழ் மாதங்கள் சுட்டப்பட்டிருக்கு. 60 வருடங்கள் வந்து தமிழ் பெயர்களாக சுட்டப்பட்டு இருக்கு. அந்த வருஷத்துல 39வது வருஷம் தான் இந்த விசுவா வசு வருடம். இந்த விசுவா வசு வருடம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆன்லைனை ஓப்பன் பண்ணாலே, யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ராமேஸ்வரம் கோயிலில் பஞ்சாங்கம் படிச்சாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில் பஞ்சாங்கம் படிச்சாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து புதிய தொற்று நோய்கள்லாம் எங்களை பாதிக்க போகுதான். தங்கம் தலைக்கு மேலே தாறுமாறா ஏறப்போகுது. ஏற்கனவே தங்கம் வந்து சாமானிய மக்களால் வாங்க முடியவில்லை. தங்கம் வந்து 10,000 தொடும் 12,000 தொடுன்னு சொல்கிறாங்க. நிறைய வைரஸ் வரப்போகுது, அதன் மூலமாக திரும்ப ஏதாவது கொரோனா மாதிரியான பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு இடைக்காடு சித்தர் வேறு ஏதோ பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்காரா, அதில் சிசு நாசம்லாம் வார்த்தை வந்திருக்கான். அவன் என்னமோ நிறைய மழையெல்லாம் பெய்ய போதான் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை நிறையா யூடியூப் திறந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இல்லைன்னா சொல்லக்கூடாது, உண்மைதான். அதை தாண்டியும் இந்த வருடம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கோவில்களில் பஞ்சாங்கம் படித்த மாதிரி அவங்க எதை வச்சு படிக்கிறாங்கன்னா, பஞ்சாங்கம் எழுதுவதற்குன்னு ஒரு முறை இருக்குது. 2 விதமான முறைகளால் பஞ்சாங்கம் படிக்கப்படுது. ஒன்று சமஸ்கிருத போக்கில் வரக்கூடிய ஒரு பஞ்சாங்கம், இன்னொன்று நம்மளுடைய சித்தரான இடைக்காட்டு சித்தர் எழுதி வச்சிருக்காரு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான பலாபலங்களை இந்த தடவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். இந்த மழைப்பொழிவு 3 காணி அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும். இந்த மழைப்பொழிவால் சில சேதங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த மழைப்பொழிவு பலன் கொடுக்குமானா அது பலன் கொடுக்காது, கடலில் போய் கலந்துரும். 3 விழுக்காடு மழை வந்து கடலோட கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 1 விழுக்காடு மழை தான் மக்களுக்கு பயன் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. இது ஒரு விஷயம். கோல்டு ரேட் ஏறுமா? கண்டிப்பாக ஏறும். அதே மாதிரி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய உயிருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உடனே இது தமிழ்நாட்டில் மட்டும்தானா இல்லை இந்தியாவில் மட்டும்தானான்னு போகாதீங்க. இது உலகம் ரீதியான ஒரு ஊண்டாய் ஜோதிடம் சொல்கிற மாதிரி உலக ரீதியான அமைப்பில் இந்த வருடம் உலகம் இப்படி இருக்குன்ற காரகத்துவத்தில் தான் நம்ம முன்னோர்கள் கணித்து வச்சிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி தான் இருக்குமே தவிர பொருளாதார வீழ்ச்சி கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி. ஆனால் மற்ற நாடுகள், கிழக்கிந்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சியும் அது மாதிரி ஆன்லைனில் கொஞ்சம் பிரச்சனை வர்றது மாதிரியும், நிறைய வரி விதிப்பின் மூலமாக மக்கள் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய நிலையும், ஆட்சியாளர்கள் மாற்றத்தின் மூலமாக பல அல்லல்களை சந்திக்கக்கூடிய நிலையும் நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு வருமா அப்படின்னா வாட் இட் இஸ், அது பெர்சன்டேஜ் படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவில் என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்கலாம்.
இல்லை ஆட்சியாளர்களுடைய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த ஆட்சி மாற்றத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போது நான் வீடு மாற்றினாலும் மாற்றம் தான், எனக்கு வேலை மாறினாலும் மாற்றம் தான் இல்லையா? அந்த மாதிரி ஆட்சியும் மாறலாம், ஆட்சியாளர்களும் மாறலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நிறைய பேர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் டக்குன்னு மாறுறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய இடத்துல வந்து உலக அளவில் கொஞ்சம் போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இருக்கும்போது செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி தொற்று வியாதிகள் பரவுமா, மறுபடியும் லாக்டவுன் வந்துருமா, உலகம் சரிஞ்சிருமா அப்படின்லாம் பார்த்தா இனிமேல் எத்தனை லாக்டவுன் போட்டா என்ன, நம்ம தான் ஆல்ரெடி 1 கொரோனா 2 கொரோனா 3 கொரோனான்னு வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால் கொரோனா மாதிரியான நோய்களுக்கு நம்ம பாதிக்க மாதிரியான இருக்காது. பட் லாக்டவுன் வராட்டியும் தொற்று நோய்களால் பாதிப்பு அப்படின்றது இருக்குது. இது எதை வச்சு தீர்மானம் செய்கிறாங்க அப்படின்னா, இது நீங்கள் 2018-20 பார்க்கும்போது அந்த பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டு இருந்தது. எதை வச்சு அவங்க தீர்மானம் பண்ணுறாங்கன்னா, இந்த ராகு அப்படின்ற பிளானட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானட் தான் வந்து தொற்று நோயை கிரியேட் பண்ணக்கூடிய பிளானட், வியாதிகளை பெருச்சாக்கக்கூடிய பிளானட். ராகு மிதுனத்தில் இருக்கும்போது தான் கொரோனான்ற மாதிரியான விஷயங்கள் வந்தது. இப்போ அதே மிதுனத்தில் குரு உட்காந்து ராகுவை பார்க்க போகிறார். சனியோட வீட்டில் ராகு உட்காருக்கா. ஸோ சனி ராகு குரு இணைவு காற்று ராசிகளோடு தொடர்பு கொள்ளும்போது கொஞ்சம் காற்றினால் பரவக்கூடிய தொற்று வியாதிகள் மக்களை பாதிக்கும் அப்படின்றது அனுமானிக்கப்படுகிறது. இதுதான் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். என்ன மாதிரியான வியாதிகள் பாதிக்கும்னா, சின்னதாக இந்த கொழுப்பு கட்டில், கொப்பளங்கள், இந்த நம்ம அந்த காலத்துலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த அம்மை போடுறதுல இந்த தக்காளி வைரஸு, இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வைரஸ்லாம் ஏதோ டைலாக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான வைரஸ்லாம் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிஷபராசி, கடகராசி, மகர ராசி, மீன ராசி, மேஷ ராசி, கன்னி ராசி, இந்த 6 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த உலகளாவிய பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய தொற்று வியாதிகளில் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம். மற்ற ராசிக்காரர்கள் இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதை தாண்டி இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்ல வரி விதிப்பின் மூலமாக இந்தியாவோட செல்வாக்கு உயரும். நிறைய இந்தியாவில் தொழில் முனைவோர்கள் உற்பத்தி ஆவார்கள். ஏன்னா சிசு நாசம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கனால குழந்தைகள் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாருமே குழந்தைகள் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உலக ரீதியாக வரக்கூடிய இந்த போர் மூலக்கூடிய அந்த தன்மை, இந்த ராகு எப்பயுமே படம் காட்டுவார்னு சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி வர மாதிரி வந்து போகக்கூடியதுனால உலக அரசியலில் வரக்கூடிய மாற்றத்தினால கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது எதன் காரணமாக அமையும்னா, யார் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதன் மூலமாக அமையும். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்துருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்போ ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்தியாவில். அதே மாதிரி தங்கத்தின் விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கொரோனா அளவுக்கு நம்மளை பாதிக்குமானா பாதிக்காது. ஓகே, அது ஒரு விஷயம். அதுக்கு மிகச்சிறந்த மருத்துவம் கொடுப்பதற்கு கேது அங்கே 5ஆம் இடத்துல ரெடியாக இருக்கார். அதனால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத, குணமே படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு மருத்துவம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எஸ்பெஷலி இந்தியாவில் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்றது இருக்குது. ஸோ கூட்டி கழித்து பார்த்தோன்னா இந்த தடவை அவங்களே எழுதியிருக்காங்க, இந்த தடவை 56 விழுக்காடு நஷ்டம், 61 விழுக்காடு லாபம். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா 5 விழுக்காடு நம்மளுக்கு லாபம் அதிகமாகத்தான் இருக்குது. மக்கள் பொருளாதாரத்தில் நல்லா தான் இருக்க போகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சியும், கொஞ்சம் போர் மூழ்வதற்கான நேரமும், கொஞ்சம் வந்து தலைவர்களுடைய உடலிலும் அவர்களுடைய உயிரிலும் ஆபத்து வருவதற்கான காலமாக தான் இருக்குது. இந்த 39வது வருட விசுவாவசுவ வருடத்தில் நிகழப்போகிறது. அதே மாதிரி கோல்டு ரேட்டு 1 லட்சத்தை தொடுமா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக தொடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிராம் 10,000 தாண்டி 15,000 வரைக்கும் போகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதே சமயம் அது எப்போ போகும் அப்படின்னா, இந்த அக்டோபர் நவம்பர் பீரியடில் கொஞ்சம் கோல்டு ரேட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன தான் கோல்டு ரேட்டு கம்மியாகிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணாலுமே, அது நான் சொல்ல மாதிரி ராகு எப்பயுமே ஒரு மாயையை தான் கிரியேட் பண்ணுவார். திரும்ப கோல்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக உச்சத்தை தொடுவதற்கான அமைப்பு தான் இருக்குது. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு தங்கமாக வாங்கி வச்சுக்கோங்க, இடமா வாங்கி வச்சுக்கோங்க. தங்கத்தின் மீதும் இடத்தின் மீதும் இந்த தடவை பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் பரம்பரைக்கு சேர்த்துக்கிற அளவுக்கு உங்களை வந்து உயர்த்தி கொண்டு போய் விட்டுணும். அதே மாதிரி வெள்ளத்தால் சில சேதங்கள் வரும் அப்படின்னு ஆற்காடு பஞ்சாங்கம் சொல்லியிருக்கு, மற்ற பஞ்சாங்கமும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வெள்ளத்தின் மூலமாக சேதம் வருமானா கண்டிப்பாக சென்னையில் இந்த வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மூலம் சேதாரம் வருமானு தெரியல, ஆனால் வெள்ளம் வரும். வரலாறு காணாத ஒரு புயல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொஞ்சம் நம்ம ஆட்சியாளர்கள் முன்னாடியே கவனமாக இருந்துட்டாங்கன்னா அந்த சேதத்தோட அளவை நம்ம கம்மி பண்ணிடலாம். வாட்டர் விட்டிஸ் நம்ம எவ்வளோ முன்னெச்சரிக்கை எடுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்க போகிறது. ஆனால் இயற்கையோடைய நிகழ்வு அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக பூகம்பம் வரும், கண்டிப்பாக நிலநடுக்கம் வரும், இயற்கை கொதிப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தடவை யார் ஆட்சி வரான்றதை பொறுத்து இருக்குது. எந்த கிரகம் வருதுன்னா இந்த தடவை தலைவராக சூரியன் தான் வராரு. அரசனா சூரியன் வந்தால் பரவாயில்ல, மந்திரியாவும் சூரியனாகவே வராரு. இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. இதே மாதிரி கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா இதே தான் அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு அப்படியே திரும்ப இந்த தடவை கண்டினியூ ஆகிறனால கொரோனா பீரியடில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்ததோ
அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும், அந்த அனுமானத்தில் தொற்றுநோய் வருன்ற ஒரு இதுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி செவ்வாய் ஆரம்பிக்கும் போதே நீச்ச கதியில் இருக்கிறனால கொஞ்சம் போர் சம்மந்தப்பட்டு ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலநடுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 4ஆம் இடத்திற்கு 3 நாளுக்கு காற்று ராசிக்கும் நிலராசிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறார் குரு. அதனால அந்த இடத்துலையும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை அதிக வெள்ளம், அதிக குளிர், அதிக வெயில், 105 டிகிரி 110 டிகிரி இந்த தடவை மே மாதம்லாம் வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இந்த திருநெல்வேலி பக்கம், இந்த பக்கம் தூத்துக்குடி பக்கம்லாம் பயங்கரமாக டெவலப்மெண்ட் இருக்குது. நிறைய பாலங்கள் அமைப்பு, ஏன்னா கேதுனாலே பாலங்கள் தாங்க, நிறைய பாலங்கள் கட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. நிறைய இடத்துல இந்த இதுவரை 4 வழிச்சாலை 5 வழிச்சாலைன்னு சொல்கிற மாதிரி ரோடு விரிவாக்கம் பண்ணுறது இதெல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. அதை தாண்டியும் மழை பொழிவினால் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டும். ஆனால் விவசாயம் அப்படின்ற இடத்துல செழிக்கும்ன்ற மாதிரி சொல்ல, கால்நடை செழிக்கும் தான் அந்த பாட்டில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஆடு மாடு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அதே சமயம் அதை வச்சுட்ருக்கவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு சில வைரஸ் அதன் மூலமாக சில இழப்பும் இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. பணப்பயிர்னு சொல்லக்கூடிய அந்த பயிர்கள் மூலமாக இருக்குது. நிறைய பேர் சிறுதானியத்தின் மீது மக்கள் ஆர்வத்தை காட்டுவார்கள். இந்த மக்காச்சோளம், இந்த வரகு, சாமை, இந்த மாதிரியான பயிர்கள், துவரை, மொச்சை, இதெல்லாம் விளைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட விலை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் சாப்பாடு பொருளுடைய உற்பத்தி கம்மியாயிடும். இது வரைக்கும் இல்லாமல் அரிசி மூட்டை 1000 ரூபா 1500 2000 வரைக்கும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அரிசி அப்படின்ற இடத்துல நம்ம தன்னிறைவு அடைய மாட்டோம். அரிசி கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அத்தியாவசிய பொருளுடைய விலை அதிகரிக்கும். கொஞ்சம் இந்த துவரை, உளுந்து, சிறுதானியங்களுடைய விலை குறைந்து அதன் மூலமாக மக்கள் அதை உண்டு உடம்பை பார்த்துக்கொள்வதற்கான நேரமெல்லாம் கூடி வருது. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா லாபம் 5% நல்லா தான் இருக்குது. பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். நிறைய மழை வரப்போது, நிறைய வெயில் அடிக்க போது, நிறைய குளிர் அடிக்க போது. எந்தெந்த மாதம் எதெல்லாம் வருதோ அந்தந்த மாதம் நமக்காக உணவு முறையை சரி செய்து கொண்டாலே போதும். இந்த விசுவாவசு வருடம் மிகச்சிறந்த வருடமாக கண்டிப்பாக அனைவருக்கும் மலரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.